பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான ஹரகட்டா என்ற நதுன் சிந்தகவிற்காக அரசாங்கம் மாதத்திற்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாவை செலவிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கிய அரசியல்வாதிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் தலைவர்களுடன் ஒரு வலையமைப்பை உருவாக்கி ஒரு பயங்கரமான குற்றாலையை உருவாக்கியதாக கூறப்படும் ஹரகட்டா தொடர்ச்சியான விசாரணைகளுக்காக தனிமையில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவரது பாதுகாப்பிற்காக 63 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 24 சிறப்பு படை அதிகாரிகள் உட்பட சுமார் 87 பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒரு அதிகாரியின் மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாயாக கணக்கிட்டால் அதற்கான செலவு 8.7 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் உணவின் விலை ரூபாய் 100 என்று வைத்துக் கொண்டால் 3 வேளை உணவுக்கு ஒரு நபருக்கு 1150 ரூபாய், 50 பணிமாற்றங்கள் என்கையில் மாதாந்திர உணவு செலவு 16,10,000 என கணிக்கப்படுகின்றது. மேலும் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் உட்பட மொத்த செலவும் காலி மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களுக்கு அவரை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் குறைந்தது 4 வாகனங்களின் விலையும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஹரகட்டாவை மிகவும் திறம்பட நிர்வகிக்கும் திறனில் பாதுகாப்பு படையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்கால விசாரணைகளின் செயல்திறன் நாட்டிற்கு முக்கியமானது என்றும் நாட்டின் பாதுகாப்பு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.